Hi and welcome back to my YouTube channel. I'm tired of adulting. இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ இஸ் மூவி அனாலிசிஸ். நீங்கள் நான் சூஸ் பண்ணியிருக்க மூவி காந்தாரா சாப்டர் 1. லாஸ்ட்டாக எந்த மூவிக்கு நான் இவ்வளோ டீப்பாக டெல்வ் பண்ணேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. லேயர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் டெப்த் இஸ் டோட்டலி மைண்ட் ப்ளோயிங். ரிஷப் ஷெட்டிஸ் ஸ்டோரி டெல்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வெரி ஜீனியஸ். நிறைய ஆஸ்பெக்ட்ஸை ஹீ ஹஸ் ஜஸ்ட் டச்ட் அண்ட் ஷோன் அஸ். மூவி பார்க்குறப்போ சர்ஃபேஸ் லெவலில் அது மென்ஷன் ஆகிருக்கும். டீட்டெயிலாக நம்ம உள்ளே போய் பார்த்தோன்னா it opens a new branch to a new set of information. காந்தாரா சாப்டர் 1 பற்றி நிறைய பேர் ஆன்லைனில் பேசி நான் பார்த்துருக்கேன். திஸ் இஸ் மை அனாலிசிஸ். காந்தாராவை லெட்ஸ் பிரேக் இன்டு 3 ஆஸ்பெக்ட்ஸ்: ஜியோகிராஃபிக்கல் ஆஸ்பெக்ட், ஹிஸ்டாரிக்கல் ஆஸ்பெக்ட் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட். ஜியோகிராஃபிக்கல் ஆஸ்பெக்ட் பொறுத்த வரைக்கும் காந்தாரா போத் இஸ் செட் இன் சதர்ன் ரீஜன் ஆஃப் கர்நாடகா. காந்தாரா 2022 ஃபிலிமில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அக்ரிகல்ச்சர் பேஸ்டு இடம் தான் பார்ப்போம். இன்னும் காம்பினேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் ப்ளஸ் ஃபார்ம்லேண்ட். காந்தாரா சாப்டர் 1ல் நம்ம மெயினாக பார்க்குறது ஃபாரஸ்ட் இன் காம்பினேஷன் வித் கோஸ்டல் லேண்ட். ரெண்டு ட்ரைப்ஸ்லேயும் வி சி த சேம் காட்ஸ், பஞ்சுர்லி அண்ட் குலிகா. கம்மிங் டு த ஹிஸ்டாரிக்கல் ஆஸ்பெக்ட், 2022 வந்த காந்தாரா ஃபிலிம் இஸ் செட் இன் 3 டைம் லைன்ஸ். ஒன்று ராஜா காலத்து கதை 1847, இன்னொன்று 1970s, 1990s நம்மளோட ஹீரோ கதை இருக்கும். சாப்டர் 1 300 AD நடக்கிற ஒரு இன்சிடெண்ட். ஏன்ஷியன்ட் இந்தியா எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால் விட்னஸ் பண்ண முடியுது. எவ்வளோ டைவர்ஸ் செட் ஆஃப் சிவிலைசேஷன்ஸ் இருந்திருக்காங்க, அவங்களோட எவல்யூஷன், அங்கே நடந்த வியாபாரங்கள், ஸ்லேவரி அண்ட் அன்டச்சபிலிட்டி வாஸ் ப்ராக்டிஸ்ட். ட்ரைபல் பீப்புள் எல்லாமே தீண்டத்தகாதவர்களாக ட்ரீட் பண்ணப்படுறாங்க. அவங்க தொட்டதெல்லாம் ராஜா ஆளுங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ராஜா இந்த ட்ரைபல் பீப்புளை நிறைய பேரை அட்டாக் பண்ணி கூட்டிகிட்டு போய் ஸ்லேவ் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த ட்ரைபல் பீப்புள் மேலே மல்டிபிள் அட்டம்ஸ் ஆஃப் ஜெனோசைட் நடக்குது. காந்தாரா 2022 ஃபிலிம்லேயும் அந்த ஈவில் பண்ணையார் அந்த பீப்புள் மேலே ஜெனோசைட் அட்டம்ப்ட் ட்ரை பண்ணுவார். வணிகம் பற்றி நிறைய பேசப்படுது இல்லையா? லோக்கல் வணிகமும் இருக்குது, இன்டர்நேஷ்னல் வணிகமும் இருக்குது. நம்ம அரசவையிலே ரோம், அரேப், போர்ட்டுகீஸ், டர்க்கி மக்கள் எல்லாரையுமே பார்க்குறோம். இந்தியா த லேண்ட் ஆஃப் ஸ்பைசஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். எத்தனை பேர் இந்த ஸ்பைஸுக்காக இங்கே நிற்கிறாங்கன்றது நம்மளால் பார்க்க முடியுது. இருக்கிறதுலே ரொம்ப ஹை டிமாண்டில் இருக்கிற ஸ்பைஸ் பெப்பர். இந்த டைமில் இன்னும் கரன்சி இன்வென்ஷன் நம்ம பார்க்கல. ஸ்டில் வி டூ சி பார்ட்டர் சிஸ்டம் ஆஃப் ட்ரேடிங், பொருள் கொடுத்து பொருள் வாங்குறது. 2022 இந்த ட்ரைபல் மக்களோட ஒரு முஸ்லீம் ஆள் இருப்பாங்க. இந்த ட்ரைபல் பீப்புளோட இவர் எங்கே வந்தார் அப்படிங்கிறத நம்மளுக்கு கொஷின் மார்க்காக தான் இருந்திருக்கும். ஆரிஜின் ஸ்டோரி இந்த 300 AD தான் செட் ஆகுது. ஏன்னா அரேப்லேருந்து வந்த ஒரு ஆள் இங்கே இருக்க ஆளோட சேர்ந்து தேல் ஹாவ் அ ஃபேமிலி அண்ட் இங்கே அவங்க ஒன்றா வாழ்வாங்க. நம்மளோட ஹீரோ பெர்மே தான் சிவிலைசேஷன் டெவலப்மெண்ட்டை கொண்டு வராரு. பாங்க்ரா ராஜ்யத்தில் இருக்கிற ஒரு ஆர்கிடெக்டை கொண்டு தன்னோட மக்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி டூல்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி டர்பைன், ஏர் கலப்பை எல்லாமே ரெடி பண்ணி நிறைய ஃபார்ம் ப்ராடக்ட்ஸை கொண்டு சேர்க்குறாங்க. இந்த ப்ராடக்ட்ஸை தான் அவங்க நிறையா உற்பத்தி பண்ணி ட்ரேட் பண்ணி என்டையர் சிவிலைசேஷனையும் இல்லை டெவலப் பண்ணி கொண்டு வராரு. அங்கே இருக்கிற இளவரசிக்கிட்டேருந்து கன்னடா லாங்குவேஜ் கற்றுக்கிறாரு, மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்கிறாரு. தெர் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச். ராஜாவுக்கு கேமியோ கொடுப்பாங்க, ஜஸ்ட் பேர் மட்டும்தான் மென்ஷன் பண்ணுவாங்க. கடம்ப ராஜா சொல்லிட்டு மேலோட்டமாக விட்டுருவாங்க. பின்னாடி இந்த கடம்ப ராஜாவுக்கு தான் பெரிய லெவலில் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது இன் டுவர்ட்ஸ் ஷேப்பிங் கர்நாடகாஸ் ஹிஸ்ட்ரி. நம்ம ஊர் சோழன், பாண்டியன், பல்லவாஸ் மாதிரி அந்த ஊரில் கடம்ப ராஜா. ட்ரைபல் மக்கள் எல்லாரையுமே ஒரு மொனார்க்கிக்கு கீழே ஸ்ட்ரக்சராக கொண்டு வந்தது கடம்பா டைனாஸ்டி தான். கன்னடா லிட்ரேச்சருக்கு பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணி கன்னடா லாங்குவேஜை டெவலப் பண்ணது இந்த கடம்பா டைனாஸ்டி தான். அண்ட் தே ஆர் வெல் நோன் ஃபார் தேர் பிரமிட் லைக் ஆர்கிடெக்சர். ரொம்ப ஃபேமஸ் கடம்பா டைனாஸ்டியில். மூவி ஹேட் அ ஃபேர் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் விமன். வி சி விமன் அஸ் வாரியர்ஸ், பவர்ஃபுல் குவீன்ஸ். கம்மிங் டு தி ஆஸ்பெக்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி, இதுதான் இருக்கிறதுலே மேஜர் ஆஸ்பெக்ட் இந்த மூவியில். அந்த டெப்த் ஆஃப் ஹிந்துயிசம் வி கேன் சி. காட்ஸ்னால் யார், தெய்வம்னா யார், தெய்வத்துக்கும் காடுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஆன்செஸ்ட்ரல் ஆரிஜினை ட்ராக் பண்ணுறது, குலதெய்வ வழிபாடுகள், தர்மத்தை நிலைநாட்டுறது அண்ட் ப்ரெசன்ஸ் ஆஃப் பிளாக் மேஜிக், இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் டெல் பண்ணியிருக்காரு. மேஜராக தெய்வங்கள் பற்றி மட்டும்தான் பேசப்படுறோம். தெய்வங்கள்ன்றது தே ஆர் ஜஸ்ட் ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆஃப் ஆக்சுவல் காட்ஸ். அவங்களுக்கு கீழே செயல்படுற ஒரு ஆர்மி. சிவகணம் 11 கிளான் கொண்ட ஒரு பெரிய ஆர்மி. பூதகணத்தில் இருக்கிற ஸ்பெசிஃபிக்கான தெய்வங்களை பற்றி மட்டும்தான் இங்கே பார்க்குறோம். இதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்டென்சிவாக போனோன்னா எல்லா கடவுளுக்குமே அவங்களுக்கு கீழே ஒரு கணங்கள் இருக்காங்க. கணம் இஸ் நத்திங் பட் ஆர்மி.
சிவா, விஷ்ணு, பார்வதி, லக்ஷ்மி, சூரியன், அக்னி எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா தே ஹாவ் அன் என்டையர் ஆர்மி ஆஃப் சூப்பர் ஹியூமன்ஸ் ஆர் டெமிகாட்ஸ், எப்படி வேணாலும் சொல்லலாம். காந்தாரா பற்றி வருவோம். காந்தாரா அப்படிங்கிறது என்டையர் துளு நாடு. ஒரிஜினலாக இட்ஸ் அ ஃபாரஸ்ட் ஃபில்டு வித் மேஜிக்கல் அண்ட் மிஸ்டிக்கல் க்ரீச்சர்ஸ், ஸ்பிரிட்ஸ், தெய்வம்ஸ் அண்ட் டெஃபினெட்லி காட். நிறைய டிவைன் சீக்ரெட்ஸ் ஹோல்ட் பண்ணுற ஒரு இடம். we are often seen this circle thing. அந்த சாப்டர் 1 ஸ்டார்ட்டில் மூலஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அது க்ளோஸ் ஆகிருக்கும். இட்ஸ் நத்திங் பட் அ போர்ட்டல், மேஜிக்கல் போர்ட்டல் தட் கனெக்ட்ஸ் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு வித் அ மார்டல் வேர்ல்டு. காந்தாரா மக்களுக்கு 2 வில்லன் இருக்காங்க. ஒன்று வந்து பாங்க்ரா ராஜ்யம், இன்னொன்று வந்து கடப்பா மக்கள். பாங்க்ரா அரசனுக்கு உள்ளே இருக்கிற மக்கள் எல்லாம் பிடிச்சி போட்டு ஸ்லேவ் ட்ரேடில் கொடுக்கணும், உள்ளே இருக்கிற நேச்சுரல் ரிசோர்ஸஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும். இந்த கடப்பா மக்கள் பார்த்திங்கன்னா தே ப்ராக்டிஸ் பிளாக் மேஜிக். உள்ளே இருக்கிற பவர்ஃபுல் தெய்வங்களை அவங்க கண்ட்ரோல் பண்ணி அந்த பவரை இவங்க அக்வயர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க. இந்த காந்தாராக்குள்ளே இருக்கிற டெய்டீஸு, ஸ்பிரிட்ஸு, காட்ஸை பற்றிலாம் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மூவியில் நம்மளுக்கு பஞ்சுர்லி அண்ட் குலிகா மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டாங்க. இந்த காட்டுக்குள்ளே இருக்கிற மற்ற அடிஷ்னல் ஸ்பிரிட்ஸை பற்றிலாம் கூட பார்க்கலாம். as we already know, பஞ்சுர்லின்றது பார்வதியோட பன்னிக்குட்டி. அந்த மூவிலே வந்து அந்த பன்னியை காட்டும் போதே தெரியுது. நிறையா கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு அழகாக அலங்கரித்து வச்சுருப்பாங்க. பார்வதி தேவி தன்னோட பன்னிக்குட்டிக்கு அழகாக தன்னோட நகையெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணியிருக்காங்கன்றது கிளியராக தெரியும். பஞ்சுர்லி வந்து ஏர்த்துக்கு சென்ட் ஆகியிருப்பாங்க. கைலாசத்தில் பண்ண அட்டகாசம் தாங்க முடியாமல் பூமிக்கு அனுப்பியிருப்பாங்க. பூமியில் போய் துளு நாட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது உன்னோட வேலை அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பாங்க. அதுதான் சிவகணம் முதல்ல விழும். நம்மளுக்கு விழுந்து உருண்டு ஓடி வந்து நம்மளுக்கு ஸ்க்ரீன் முன்னாடி காட்டுவாங்க. ரொம்ப மெஜஸ்டிக்கல் லுக்கிங்காக இருக்கும் அந்த பன்னிக்குட்டி. இஸ் மெயின்லி ப்ரொடெக்ஷன், preservation, and he is also connected to Lord Vishnu because of வராக அவதாரம். நிறைய வீடியோஸில் பார்த்தேன். பஞ்சுர்லியை வந்து தமிழ் ட்ரெடிஷனில் வாராகியோட அசோசியேட் பண்ணுவாங்க. 2 பேரோட ஃபங்க்ஷனாலிட்டி டிஃபர்ஸ் பிகாஸ் வாராகி இஸ் அ வார் காட். ப்ரைமர்லி அவங்க வந்து ஷீ இஸ் ஃபியர்ஸ் அண்ட் இஸ் கமாண்டர் இன் சீஃப் ஃபார் திரிபுர சுந்தரி ஆர்மி. பஞ்சுர்லி பார்த்திங்கன்னா ஹீ இஸ் அ ப்ரொடெக்டர். His primary purpose is actually protection and establishment of dharma. 2வது சிவகணமாகிய குலிகா வந்து விழறத பார்க்குறோம். அந்த குலிகான்றவர் கல் தெய்வம் இல்லையா, அந்த கல்லில் வந்து நம்ம வந்து ஒரு ட்ரைடண்ட், ஒரு திருசூலத்தை வந்து பார்க்குறோம். சிவகணம்ங்கிறதுனால சிவனோட திருசூலத்தை பார்க்குறோம். குலிகா இஸ் ரெப்ரசன்டட் பை அ பிளாக் என்டிட்டி. டிமானிக் லெவலில் இருக்கிற ஒரு ஃபியர்ஸ் ப்ரொடெக்டர். He is opposite to Panjurli because he is the destroyer of evil. Panjurli is the protector na, Gulika is the destroyer. இது இல்லாமல் நம்ம இந்த காட்டில் நந்தி பார்ப்போம். நந்தி who is also a part of சிவகணம். ஒரு புல் வந்து வாண்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும் த்ரூ அவுட் த ஃபாரஸ்ட். இன்னொரு ப்ரைமரி தெய்வம் யாரை பார்ப்போம் அப்படின்னா புலி தெய்வம். புலி தெய்வமாகிய சாவுண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் சாமுண்டி. அவங்க அந்த காட்டு ஃபுல்லாக வந்து சாமுண்டியோட புலி தெய்வம் வந்து வாண்டர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பெர்மேவை வந்து ஹோலில் விட்டுட்டு போனதும் அவங்களா தான் இருப்பாங்க. கடப்பாவாசிகளுக்கும் காந்தாராவில் இருக்கிற ட்ரைபல் மக்களுக்கும் நடுவில் ஃபஸ்ட்டு ஒரு சண்டை நடக்கும். அந்த சண்டையில் புலி தெய்வம் தான் வந்து காப்பாற்றிருப்பாங்க. அடுத்த ஸ்பிரிட் மாயாவி. ஆரம்பத்தில் கிங் விஜயேந்திராவை ஸ்லேவரிக்கு ஆளெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது காந்தாரா காட்டுக்குள்ளே மாயத்தனமாக லூர் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு போய் பஞ்சுர்லி கையால் கொல்ல வச்சது இந்த மாயாவி தான். இந்த மாயாவி பெர்மே கண்ணுக்கு மட்டும்தான் தெரிவார், இந்த காட்டு மக்களுக்கும் தெரிய மாட்டார். பெர்மேவுக்கு மென்டாராக இருந்து காட்டினுடைய கதைகள் எல்லாம் சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்து வளர்ப்பார். மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட், ஒரு பிரம்மராட்சசன் ஆல்ரெடி அடியில் ஹீஸ் லிவிங். அந்த கதையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு ஈவில் ராஜா என்லெஸ்ஸாக வேலை செய்கிற மாதிரி ஒரு ஒர்க்கர் வேணும்னு தவம் செஞ்சப்போ அங்கே இருக்கிற ரிஷிகளும் முனிவர்களும் சேர்ந்து அந்த ராஜாவுக்கு ஒரு பிரம்மராட்சசனை கொடுத்துருவாங்க. பட் இட் கம்ஸ் வித் அ கேட்ச். என்னார்மஸ் அமௌண்ட் ஆஃப் ஒர்க்கு கூட கொடுத்துக்கோ, ஆனால் நீ எப்போ அந்த ஒர்க்கு கொடுக்கறது நிறுத்துறியோ அவன் மனுஷங்களை தின்ன வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்ச் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ராஜாவும் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி தாங்க ஆகணும் ஒர்க் அசைன் பண்ணுற இடத்துல. அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணுற சமயம் பிரம்மராட்சசன் வந்து ராஜாவையே சாப்பிட்றதுக்கு வந்துடுவான். அப்போது கூட இருக்க ராணி புத்திசாலித்தனமாக யோசித்து ஒரு பெரிய முடி கொடுத்து இதில் இருக்கிற சிக்கல்லாம் நீ எடுத்து முடி, இதுதான் உன்னோட வேலை, உரத்தில் விட்டா மாதிரி சொல்லுவாங்க. இதே பிரம்மராட்சசனை ஆக்சுவலி நம்ம கிளைமேக்ஸில் கடைசி முடி கையில் வச்சுக்கிட்டு சிக்கெடுக்கிறத பார்ப்போம். எல்லாருமே இந்த பிரம்மராட்சசன் வந்து கொம்பு இருக்கிறதுனால நந்தி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. பட் நந்தி கிடையாது இது. அண்ட் ஃபைனலி நம்மளோட படத்தோட ஹீரோ பெர்மே.
மனுஷங்களோட கூட இருந்து வாழ்ந்து அவங்களோட லீடராக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பட் பெர்மேயோட ஆரிஜினும் அன்னோன், ரொம்ப மிஸ்டீரியஸ். த்ரூ அவுட் த மூவி நம்மளால் பார்க்க முடியுது பெர்மே இஸ் நாட் அ நார்மல் ஹியூமன் பீயிங். சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் பொசஸ் பண்ணியிருக்காங்க. உள்ளே இருக்கிற ஸ்பிரிட்ஸோட ரொம்ப கனெக்டடாக இருக்கார். தர்மா எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுல தன்னோட மக்கள் ராஜாவால் அடிமையாகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போதெல்லாம் பெர்மேக்கு மனசு கேட்காது. பெர்மே வில் ட்ரை டு எஸ்டாப்ளிஷ் தர்மா, ஸ்லேவரி அபாலிஷ் பண்ண ட்ரை பண்ணுவார். அதை மீறி அந்த ராஜா கேட்க மாட்டான், அது வேற. அண்ட் மோர் ஓவர் எல்லா காட்ஸும் பொசஸ் பண்ணுறதுக்கு பெர்மே இஸ் அ மீடியம். குலிகா ஆகட்டும் சரி, சாமுண்டி ஆகட்டும் சரி, சிவன் ஆகட்டும் சரி, அந்த ஒரு ஜெனசைட் அட்டம்ப்டில் குலசேகரன் எல்லாரையும் கொல்றப்போ குலிகா பெர்மேக்குள்ளே வந்துடுவாங்க. தெர் இஸ் செட் டு பி 10 ஃபார்ம்ஸ் ஆஃப் குலிகா. எக்ஸ்ட்ரீம் ப்ரைமாக அது போகும். வில் பி ஏபிள் டு விட்னஸ் 7 ஃபார்ம்ஸ் ஆஃப் குலிகா. டீப் டைவ் பண்ணி பெர்மே யார் அப்படிங்கிறத பார்த்தா பெர்மே இஸ் ஆல்சோ ஃபார்ம் ஆஃப் கார்டியன் இன் துளு நாடு. பெர்மேக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. பூலோகம் உருவாகிற சமயம் பெர்மே ஸ்பிரிட்டானது 7 கடலையும் தாண்டி துளு நாட்டுக்கு வந்ததாகவும், துளு நாடும் துளு நாட்டில் இருக்கிற மலைகளை க்ரியேட் பண்ணது பெர்மே தான் அப்படின்னு ஒரு ஸ்டோரி இருக்குது. மேபி தட்ஸ் வை பெர்மே அட் த எண்ட் ஆஃப் த ஸ்டோரி டிஸப்பியர்ஸ் இன் டு த பிட் அண்ட் அகெயின் ஹீ கெட்ஸ் ரீஇன்கார்னேட்டட் இன்சைட் த கம்யூனிட்டியாக இருக்கலாம், எனக்கு தெரியல. அது என்னோடய தியரி. இந்த படத்தோட ஐமேக்ஸ்க்கு முன்னாடி வி சி எ ஃபெஸ்டிவல் தட்ஸ் பீயிங் செலிப்ரேட்டட். பாங்க்ரா மக்களும் அந்த காந்தாரா ட்ரைப்லேருந்தும் 2 பேரும் ஒன்றா லார்ட் சிவாவை செலிப்ரேட் பண்ணி ஃபெஸ்டிவல் கொண்டாடுவாங்க. 2 பேரோட வழிபடுற முறைகள் வேறு வேறையாக இருந்தாலும் ஒரு காமன் பர்பஸ்க்காக ஒன்றா வருவாங்க. இந்த பிரம்ம கலசம்ன்ற பாட்டில் பீக் டெஃபினேஷன் ஆஃப் ஹிந்துயிசம் என்னன்னு பார்க்க முடியும். ஏன்னா ஒன் சைடில் பார்த்தோன்னா ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் வே ஆஃப் வர்ஷிப், ஒரு ஆர்டர் எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கும். அவங்களோட ஆர்ட்ஸ்லேயும் ரொம்ப கிரேஸ்ஃபுல்லான மிருதங்கம், பரதநாட்டியம் வேர்ஷன்லாம் இருக்கும். இந்த சைடில் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கேயாட்டிக் எலிமெண்ட் நிறைந்த ட்ரைபல் பீப்புள், அவங்களோட ட்ரைபல் ஆதிவாசி டோல்ஸ் வச்சு ட்ரைபல் டான்ஸிங் பண்ணுறது, 2த்தையுமே அட் அ டைம் ஒரே ஃப்ரேமில் நம்மளால் பார்க்க முடியும். போத் ஆர்ட் ஃபார்ம்ஸ் ரெப்ரசன்ட்ஸ் சிவா. ஏன்னா தில்லையில் ஆடுற நடராஜரும் அவர் தான், கோவத்தில் ருத்ர தாண்டவம் ஆடுறவரும் அவர் தான். வி கான்ட் சே ஒன் இஸ் ஹையர் அண்ட் ஒன் இஸ் லோயர் இல்லையா. ரிஷப் ஷெட்டி டிட் மேனேஜ் டு பிரிங் அவுட் த பியூட்டி வித்தின் திஸ் tribal dancing in combination with Bharatanatyam. And last but not least, the presence of black magic. இந்த மூவியில் யார் ஈவில்னு ஐடென்டிஃபை பண்ணுறது அவங்க பேசுகிறதுல கேட்டால் தெரியும். காந்தாரான்னு சொல்லாமல் ஈஸ்வர பூந்தோட்டம்னு யாரெல்லாம் மென்ஷன் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே ஈவில் அப்படிங்கிறது தெரிய வரும். இந்த கடப்பாவாசிகளும் இந்த ராஜாவும் ஒன்று சேர்ந்து காந்தாரா மேலே போர் தொடுப்பாங்க. பெருமையை டிஃபீட் பண்ணுறது ஈஸி இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால தான் கடப்பாவாசிகள் பிளாக் மேஜிக்கை யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற தெய்வங்களுக்கு கட்டு போட்டுருவாங்க. அண்டு ராஜாக்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆன்செஸ்டரான விஜயேந்திராவை கொண்டு ஜெயராம்குள்ளே வச்சுருவாங்க. இந்த ராஜாவுக்கும் இன்ஹியூமன் ஸ்ட்ரென்த் ப்ரொசஸ் ஆகிடும். பேட்டில் ரொம்ப அன்ஈவனாக இருக்கும். இட் லுக்ஸ் லைக் அதர்மா இஸ் கோயிங் டு வின். த்ரூ அவுட் ஹிந்துவிசமில் ரிப்பீட்டடாக சொல்லப்படுற ஒரு ஸ்டோரி. எப்போவுமே அதர்மம் வின் பண்ணுற மாதிரி தான் போகும், பட் தர்மம் கடைசியில் ஓங்கி நிற்கும் அப்படிங்கிறது தான் நம்ம ஹிந்துவிசமில் அடிக்கடி சொல்கிற ஒரு ஸ்டோரி. பெர்மே ஆப்போசிட்டில் நிற்கிறவங்களோட ஸ்ட்ரென்த்தை பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திகச்சு போய் நிற்கும்போது மாயாவி கம்ஸ் இன் அஸ் மென்டார். பெர்மேயோட மென்டல் சப்போர்ட்டாக மாயாவி நிற்பார். நீ யாருன்ற உன்னோட ஆரிஜினை கொண்டு போய் தேடிப்பார், உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் அப்படின்னு சொல்லி காட்டுக்குள்ளே திரும்ப அனுப்புவார். பெர்மே காட்டுக்குள்ளே போய் சிவலிங்கத்தை கண்டுபிடிச்சி அந்த பிரம்மராட்சசனோட ஃபைட் பண்ணிவிட்டு தெய்வங்களோட கட்டை அவுத்து விட்டுட்டு திரும்ப ஹீல் கம் பேக் டு வார் ஜோன். அண்ட் கிளைமேக்ஸ் இஸ் டெஃபினெட்லி 100% சாலிட். நிறைய கூஸ் பம்ப்ஸ் கொடுக்குற சீன்ஸ் வரும். ட்ரையிங் மை பெஸ்ட் நாட் டு ஸ்பாயில் ஹியர். ஸோ திஸ் இஸ் மை கன்க்ளூஷன். இந்த லோர் பார்த்திங்கன்னா இட்ஸ் டூ டீப் ஜஸ்ட் டு சே திஸ் இஸ் அ ஃபிக்ஷன் ஸ்டோரி. ரியல் லைஃப் பாஸ் டவுன் ஸ்டோரிஸ்லாம் இது கூட கரெக்டாக பின்னி எழுதின ஸ்டோரி அப்படின்னு வேணால் சொல்லலாம். ரிஷப் ஷெட்டியே ஒரு சில இடத்துல அட்மிட் பண்ணியிருக்காரு. ஃபுல்லாக ஃபிக்ஷனல் கிடையாது, கொஞ்சம் ரியல் ஸ்டோரிஸ் உள்ளே இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பார். நம்மளோட மெயின் டேக்அவே ஃப்ரம் திஸ் ஃபிலிம் இஸ் டு லுக் இன்வர்ட்ஸ். நம்மளோட ஆன்செஸ்ட்ரி, நம்மளோட குலதெய்வ வழிபாடுகள், நம்மளோட ஹிஸ்ட்ரி என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குது. நம்ம யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இட் எம்பவர்ஸ் அஸ் டு another level இல்லையா. அதே நம்ம தலையில் ஏறி நம்ம மண்டகனமாக நிற்கக்கூடாது. We should also learn to be humble. I do hope Kantara is a path to all communities to explore their own identities. That's my take.
பாய்.